அதே மாரி நீங்க எந்த ஒரு மாமிசம் சாப்பிட்றதா இருந்தாலும், மீட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கன் மீட்டா சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, மட்டன் மீட் சாப்பிட்றதா இருந்தாலும் அதே மாரி தான். ஸோ ஒரு அ இறந்ததுக்கப்புறம் அதில அதிக விதமான பாக்டீரியாஸ் வந்து தங்கும். மைக்ரோ ஆர்கானிசம் சம்டைம்ஸ் குட்டா இருக்கலாம், பேடா இருக்கலாம். ஸோ வந்து ப்ராப்பரா அத பதப்படுத்தி, அதில எந்த ஒரு பாக்டீரியா அட்டாக் இல்லாம சாப்பிட்றது வந்து ஹியூமன் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இதில அதிக விதமான கொலஸ்ட்ரால்ஸ் இருக்கும். எஸ்பெஷலி பிரெயினில பார்த்தீங்கன்னா, ஆட்டோமொலலாம் சாப்பிட்றாங்க இல்லையா? 2000 இருக்கும் கொலஸ்ட்ரால்ஸ் வந்துட்டு. ஸோ இந்த மாரி சிக்கன்ஸ், மட்டன் சாப்பிட்றவங்களுக்கு கொலஸ்ட்ரால் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சம்டைம்ஸ் வந்து அதனாலே வந்து ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் வரும். ஸோ அதனால் வந்து நீங்க வந்து போர்ஷன்ஸ் சாப்பிட்றத வந்து மீட் சாப்பிட்றத வந்து கம்மியா சாப்பிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. இப்போ மனிதர்கள் வந்து இறந்த உடனே அந்த விரைக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாரி வந்து சிக்கன், மட்டன்லேயும் மீட்லேயுமே வந்து போஸ்ட்மார்ட்டம் சேஞ்சஸ் நடக்கும். நான்வெஜ்லேயுமே வந்து அந்த மசில்ஸ் எல்லாமே விரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு. முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் ஒரு நான்வெஜ் சாப்பிட்றீங்கன்னா, ஃப்ரெஷ்ஷாக அடித்து அப்போவே சாப்பிட்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போவே வெட்டி அப்போவே சாப்பிட்றது வந்து நல்லது. அதுவும் அந்த மாரி நீங்கள் சாப்பிட்ற நான்வெஜ் வந்துட்டு எந்த நோயும் இல்லாமல் இருக்கா அப்படின்றத ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு எந்த டிசீஸும் இல்லை அப்படின்னா, அப்போவே ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி சாப்பிட்றது தான் நல்லது. அதை கட் பண்ணி ரொம்ப நேரம் கழித்து சிலர் சாப்பிடுவாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸ்டோர் பண்ணுறதுனாலும் ஃப்ரீசரில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரோசன் ஃபுட் மாதிரி வந்துட்டு. ஆனால் அதுவுமே வந்து ஒரு பர்ட்டிகுலர் டெம்பரேச்சர் மெயின்டெயின் பண்ணணும். தென் திருப்பி வெளியே எடுத்துகிட்டு திருப்பியும் வச்சிங்கன்னா பாக்டீரியா வந்து அட்டாக் ஆயிரும். ஸோ அது மாதிரி இருக்கும். அப்புறம் உப்பு, மஞ்சள் போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து சாப்பிட்லாம். ஸோ இது மாதிரி நிறையா இது இருக்குது. அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாம்.